அச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு திரை விமர்சனத்தில் பிரபுதேவா நடிப்பில் வெளிவந்திருக்கின்ற ஜாலியோ ஜிம்கானா திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை சக்தி சிதம்பரம் இயக்கியிருக்கிறாரு. பிரபுதேவாவுடன் இணைந்து மடோனா செபஸ்டியன், அபிராமி, ரோபோ சங்கர், ஒய்ஜி மகேந்திரன், ஜான் விஜய், யோகி பாபு மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, பூங்கொன்றன் என்கின்ற பிரபுதேவா அநீதிக்கு போராடும் ஒரு வக்கீலாக இருக்கின்றார். பவானி என்கின்ற அபிராமிக்கு 3 மகள்கள் உள்ளனர். மடோனா செபாஸ்டியன் அதில் மூத்தவர். பவானியின் குடும்பம் பிரியாணி கடை ஒன்றை நடத்தி வருகிறார்கள். இவர்களுக்கு எம்எல்ஏவிடமிருந்து ஒரு பெரிய ஆர்டர் கிடைக்கின்றது. அதை இவர்கள் சிறப்பாக செய்து கொடுக்கிறார்கள். ஆனால் அதற்கான பணத்தை கொடுக்காமல் எம்எல்ஏ ஆட்கள் ஏமாற்றுகின்றார்கள். இதை கேட்க போன பவானியின் தாத்தாவையும் அவர்கள் தாக்கி விடுகிறார்கள். இதனால் பவானியின் தாத்தா மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகின்றார். மேலும் பவானியின் தாத்தா ஹாஸ்பிட்டலில் இருப்பதால் இவர்களால் கடையை நடத்த முடியாமல் தவிக்கிறார்கள். பவானியின் தாத்தா வழக்கறிஞர் பூங்குன்றனை சந்திக்க செல்கின்றார். பவானி குடும்பமும் பூங்குன்றனிடம் உதவியை கேட்டு போகின்றார்கள். ஆனால் அங்கு அவரை யாரோ கொலை செய்து விடுகிறார்கள். அந்த கொலை பலி தங்கள் மீது விழுந்து விடுமோ என்ற பயத்தில் அவருடைய உடலை மறைத்து வைக்க பவானி குடும்பம் முயற்சிக்கின்றது. அதற்கு பின்னால் நடக்கும் காமெடி கலாட்டா தான் இந்த படத்தின் மீதக்கதை. படம் முழுவதுமே பிரபுதேவா சடலமாக நடித்து எல்லோரையும் சிரிக்க வைக்கின்றார். ஒய்ஜி மகேந்திரனின் நடிப்பு அருமை. அபிராமியுடைய நடிப்பு சிறப்பாக இருக்கின்றது. மடோனா செபாஸ்டியன் நன்றாக நடித்து சிரிக்க வைக்கின்றார். படத்தில் வரும் யோகி பாபு, ஜான் விஜய், ரோபோ சங்கர், எம்எஸ் பாஸ்கர் என எல்லோருமே சிரிக்க வைக்கிறார்கள். கணேஷ் சந்திராவின் ஒளிப்பதிவு படத்திற்கு பெரிய பலம். விநாயகமூர்த்தியின் இசையில் பாடல்களும் பின்னணி இசையும் ரசிக்க வைக்கின்றது. ஒரு பிணத்தை வைத்து 4 பெண்கள் படும் அவஸ்தையை மிகவும் நகைச்சுவையாக எல்லோரும் ரசிக்கும்படி கொடுத்துள்ள இயக்குனர் சக்தி சிதம்பரத்துக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் அச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.